Nissan Tectonல ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனோட பேஸ் வேரியன்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. 14.99 lakhs எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய Nissan Tecton 1.3 லிட்டர் டர்போ DCT Ascenta வேரியன்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. சோ இந்த வேரியன்ட்ல ஒரு 6 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ Tectonல எனக்கு பேஸ் வேரியன்ட் வேணும், அதுலயும் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இந்த Ascenta தான் அந்த வேரியன்ட் அப்படினே சொல்லலாம். சோ இந்த வேரியன்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு இந்த Nissan Tecton Ascenta வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ஸ்கைலைன் நிசானுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் நிசான்ல இந்த கார்ஸ் புக் பண்ணனும் ஒரு டெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ யூசுவலி பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபிளாக்ஷிப் இன்ஜின், அதாவது அவங்க கிட்ட இருக்கிறதுலே அந்த பவர்ஃபுல்லான இன்ஜினை டாப் எண்ட் வேரியன்ட்ல மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் நிசான் வந்து அது ஒரு பேஸ் வேரியன்ட்க்கு அடுத்த வேரியன்ட்லயே கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த Ascenta வேரியன்ட் அப்படினே சொல்லலாம். சோ இந்த வேரியன்ட்ல ஒரு 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. ஸோ இது கூட ஒரு DCT கியர் பாக்ஸை பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் DCT வெட் கிளச்சில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஷிஃப்டருமே வந்துருது. ஸோ என்னதான் ஒரு மிட் லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலுமே டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல மட்டுமே கொடுக்குற அந்த ஒரு இன்ஜின் ஆப்ஷனை நிசான் வந்துட்டு இந்த ஒரு பேஸ் வேரியன்ட்டுக்கு அடுத்த வேரியன்ட்லேயே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இது ஒரு 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகாது. பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்கும். ஸோ இந்த 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 163 PS அண்ட் 280 நியூட்டன்மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வேரியன்ட்ல ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் வந்துருது. அண்ட் ஆல்சோ இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேனட்ல Tecton அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட பிளேட் சில்வர் அப்படிங்கிற ஒரு கலர் தான் இருக்கு. இது பார்க்கிறதுக்கு நல்லாவே பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படினே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் எனக்கு முக்கியம், ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு பெருசா முக்கியம் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பேங்க் ஃபார் த பக்காவே இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ இந்த வேரியன்ட்ல கனெக்டட் LED DRL செட்டப் மட்டும் கிடைக்காது. பட் ஆனால் LED ஹெட்லாம்ப் செட்டப் இந்த வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. C ஷேப்டு LED DRLுமே வந்துருது. அதுவுமே இண்டிகேட்டரா டெவலப் ஆயிக்கும். அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் இந்த வேரியன்ட் கிரில் கொடுக்குறாங்க. சென்டர்ல ஒரு குரோம் ஃபினிஷுமே அதுல இருக்கு. டாப் அண்ட் வேரியன்ட்ல 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வரும். இதுல வந்துட்டு அது கிடையாது. ஸோ கண்டிப்பா ஒரு SUV அப்பியரன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த ஸ்கிட் பிளேட்டோட லுக்லாம் பார்க்குறப்போ. ஸோ இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து பேட்ரோல்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணதுனால இது வந்து ஒரு பேபி பெட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலா இந்த Ascenta வேரியன்ட் ஒரு 4 கலர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. சில்வர், ஒயிட், ரெட் அண்ட் ஆல்சோ பிளாக் கலர்ல அவைலபிளா கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ல இருந்து பார்க்குறப்போ இந்த காரோட ஓவரால் லென்த் வந்து 4.3 மீட்டர்ஸ் அண்ட் 2.6 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ், அதாவது 2657 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த கார்ல வந்துடும். 212 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 225/60 or 17 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வீல் கேப்புமே வரும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்குமே இந்த Ascenta வேரியன்ட்டுக்கு வந்துருது. பிகாஸ் இதில் வந்துட்டு டர்போ DCT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே 1 லிட்டர் இன்ஜின் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல மட்டும் தான் டிஸ்க் பிரேக் வரும், ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் T280 அப்படிங்கிற ஒரு பேஜிங் எதை மீன் பண்ணுது அப்படின்னா அந்த 4 சிலிண்டர் 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான். அந்த 280 அப்படிங்கிறது அந்த டார்க் வந்துட்டு மீன் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல அந்த ஒரு ஹிமாலயன் இன்ஸ்பயர்ட் பேஜிங்குமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாடி கலர்ட் ஓஆர்எம்ஸ் வந்துருது. LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டோர் ஹேண்ட்லுமே பாடி கலர்லேயே தான் வருது. மேலே ரூஃப் ரேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷார்க் ஃபின் ஆண்டனோமே வந்துருது. பட் ஆனால் சன்ரூஃப் மட்டும் இந்த வேரியன்ட் கிடையாது. ஓவரால் சைடு ஆங்கிள் வந்து பார்க்கறதுக்கு கார் நல்ல ஒரு ப்ரொபோஷனேட்டான ஒரு டிசைன்ல தான் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்கனெக்டா வேரியன்ட்லேயே சொல்லியிருந்தேன். இந்த டோர் ஹேண்ட்லாம் மேட் பிளாக் கலரில் கொடுக்கல, அதே கிளாஸ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதே டிசைனில் தான் டாப் எண்ட் வேரியன்ட்லேயுமே இருக்கும். இந்த இடத்துல சின்னதாக ஒரு குவார்டர் கிளாஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக 4 வீல் டிஸ்க் பிரேக் இருக்கிறதுனால பிரேக்கிங் எஃபிஷியன்சி இன்னுமே பெட்டராக இருக்கும் 1 லிட்டர் வேரியன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ரியரில் இந்த வேரியன்ட்டுக்கு கனெக்டட் LED டெய்ல் லேம்ப் செட்டப்லாம் கிடையாது. பட் ஆனால் LED டெய்ல் லேம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED தான் வருது. Tecton அப்படிங்கிற ஒரு பேஜிங் ரியரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியன்ட்ல ரியரில் வாஷர் ரிப்பேர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். அண்ட் ஸ்பாய்லர் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் எல்லாமே வந்துருது. அண்ட் ரியரில் 4 பார்க்கிங் சென்சர் இந்த வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே பம்பர் நல்ல போல்டாக தான் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த இடத்துல நீட்டாக இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 700 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துருது. பிகாஸ் இந்த வேரியன்ட்டுக்கு பார்சல் ஷெல்ஃப் அப்படிங்கிறது கிடையாது. பூட்டில் லேம்ப் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹுக் மட்டும் வந்துருது. இதுக்கு அடுத்த என்கனெக்டா வேரியன்ட்ல ரியரில் இந்த இடத்துல ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் வரும். இதில் அதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல அந்த டூல் கிட்கான பிளேஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த காரோட வீல் கவர். இது வந்து காரோட வந்துடும். நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் இருக்குது. இதுக்கு அடியில் ஸ்பேர் வீல்கான பிளேஸ்மெண்ட் இதுவுமே 17 இன்ச்சில் தான் வருது. 225/60 or 17 inch அதே சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஸ்டீல் வீலில் வந்துருது. அண்ட் சீட் வந்து நம்ம 60/40 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பூட் நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ 700 liters அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் தான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டோர்ஸ் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ இது ஒரு மிட் லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலுமே டோர்ஸில் வந்து இந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டச் அண்ட் ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையுமே ஒரு லெதர் ஃபினிஷ் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 விண்டோஸ்மே ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் இந்த காரில் வந்துடும். அண்ட் ஆல்சோ கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே டோர் பாக்கெட்ஸ் நல்ல பெருசாக தான் இருக்குது. ஸோ இன்டீரியரில் சீட் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் செமி லெதர் சீட் வரும். இதில் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கிரஸ் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம காலை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். பட் உள்ளே வந்தப்பறம் ஸ்பேஸஸான ஒரு ஃபீல்.
இந்த நிசான் டெக்டோனில் கிடைக்குது. நல்ல ஒரு லெக்ரூம் நீரம் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டை நல்லாவே ஸ்கூப் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டர் தை சப்போர்ட்டுமே டீசெண்டாக இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அண்டர் தை சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஒரு டீசெண்டான ஒரு அண்டர் தை சப்போர்ட் தான். அண்ட் ஹெட் ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு நல்ல ஒரு ஹெட் ரூம் இந்த காரில் கிடைக்குது. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே டச் ஆப்ரேட்டடாக தான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரியரில் 2 ஏசி வென்ட்ஸ் இந்த வேரியண்ட்டுக்கே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ ஆர்ம் ரெஸ்ட்டுமே இந்த அசென்டா வேரியண்ட்டில் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கப் ஹோல்டர்ஸ், மொபைல் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. கலர் அப்படின்னு பார்க்குறப்போ கிரே அண்ட் ஆல்சோ ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் குவார்டர் கிளாஸுமே நல்ல பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஆரியான ஃபீல் தான் அந்த காரில் கிடைக்குது. ஸோ ஆல் பிளாக் தீம் தான். பிளாக் அண்ட் ஆல்சோ ஒரு கிரே கலர் தீமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டச் ஆப்ரேட்டட் லைட்ஸ்லாம் இந்த வேரியண்ட்லேருந்தே கொடுத்தது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் அந்த ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹூக் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் ஹூக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக செகண்ட் ரோ ஸ்பேஸ் வந்து 2 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேருமே உட்காரலாம். பட் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த நிசான் டெக்டான் அசென்டா வேரியண்ட்டோட டேஷ்போர்ட். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 10.1 inch ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 7 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் எல்லாமே வந்துடும். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 6 ஏர்பேக்ஸ் பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ABS-CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே காமனாக வந்துருது. அண்ட் ஆல்சோ டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 4-wheel disc brake இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த அசென்டா வேரியண்ட்டில் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுமே இந்த காரில் வந்துடும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ 4 விண்டோஸ்க்குமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட இந்த பவர் விண்டோஸ் வந்துருது. பட் ஆனால் ஓஆர்எம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் அண்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிக்க முடியாது. ஆட்டோ ஃபோல்ட் ஆப்ஷன் கிடையாது. இங்கேயுமே அந்த லெதர் ஃபினிஷ் அப்படிங்கிறது வந்துருது. ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் கலர் பிளேட் இந்த இடத்துல ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் பாக்கெட்ஸ் நல்ல பெருசாக இருக்குது. ஒரு 4 ஸ்பீக்கர் ஆர்க்மி சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வரும். 6 ஸ்பீக்கர் கிடையாது. இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் தான் 6 ஸ்பீக்கர் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் ஆனால் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசிடி வேரியண்ட்டில் மட்டுமே இருக்க ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆல்சோ ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சர் தான். அண்ட் ஈகோ நார்மல் அப்படிங்கிற 2 டிரைவ் மோட்ஸ் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் ஹெட்லாம்ப் லெவலருக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்கான பட்டனுமே இந்த இடத்துல வந்துடுது. இந்த வேரியண்ட்டில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்காது. ஸோ நார்மலான கீ ஃபாப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் சோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான தனியாக ஒரு டாகல் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்ப்போம். ஸோ நைஸ். இந்த கிராஃபிக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் நிசான் இன்டெலிஜென்ட் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுமே வருது. இதுதான் அந்த காரோட கீ. இதில் லாக்கிங் அண்ட் ஆல்சோ பூட் ஓப்பனுமே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேவ் பைட் கீ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கிளச் லாக் ஆர் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம கீயை ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னாலே கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் ஆஸ் வெல் அஸ் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையவே ஃபீச்சர்ஸ் இந்த காரில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் இது மட்டும் இல்லாமல் டிரைவிங்கில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பேடல் ஷிஃப்டர்ஸுமே இதில் வந்துடும். ஸோ நம்ம மேனுவலாக கூட கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமெண்ட்கான பட்டன் வருது. லெஃப்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் லிமிட்டரோட வரும். அண்ட் ஒரு 7 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் இந்த காரில் வருது. நேவிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஈகோ மானிட்டர் வந்துருது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் ஆவரேஜ் கன்சம்ஷன் அண்ட் லோ லெவல் வார்னிங்குமே இருக்குது. ஸோ இப்போ ஃபியூல் காரில் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வார்னிங் வருது. ஸோ என்னதான் ஒரு 7 inch இருந்தாலுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ நான் ஒரு ஈவினிங் டைமில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ப்ராப்பராக இருக்குது. ஸோ சின்னதாக இந்த இதில் கால்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த பிரைட்னஸ் அப்படிங்கிறதுமே நல்லாயிருக்கு. தீம் கூட கொடுத்துருக்காங்க. 2 தீம் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் டிஜிட்டல் வியூ கூட பார்த்துக்கலாம். இல்லை ஆர்பிஎம் மீட்டர் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்காக தனியாக ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. டெல் லைட்ஸ்லாம் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் மீட்டர், டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாமே டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ராப்பராக தெளிவாக தெரியுது. ஸோ சைஸ் சின்னதாக இருந்தாலுமே நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 10.1 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். இது நம்ம ஆல்ரெடி என்கனெக்டாக வேரியண்ட்டில் பார்த்தா அதே டச் ஸ்க்ரீன் தான். இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இக்கோ ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு நமக்கு ஸ்கோர் கொடுக்கும். இப்போ வந்து 99 ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் காரை டிரைவ் பண்ணல, சும்மா தான் நின்றுருந்துச்சு. அண்ட் இது தவிர மை டிரைவிங், டிரைவர் அசிஸ்டன்ஸ், வெஹிக்கல் செட்டிங்ஸ் இது எல்லாமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. அண்ட் இது வந்து ஃபோனுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் எல்லாமே வரும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். மீடியாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ நான் எஃப்எம்மில் தான் ரேண்டமான சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டிலாம் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எதுவுமே இல்லாததுக்கு ஒரு 4 ஸ்பீக்கர் ஆர்கிமி சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேவாக இருக்குது.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விட்ஜெட் மாதிரி ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப்மே பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல வரும். அண்ட் ஆல்சோ பிரைட்னஸுமே இந்த இடத்துலேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் சென்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சில்வர் இன்செட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் கனெக்டா டெக்னா வேரியன்ஸ்லாம் ஒரு டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதில் வந்து சில்வர் இன்செட் தான் வருது. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலுமே டேஷ்போர்டில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் லாக்கிங்கான பட்டன் அண்ட் ஹசர்ட் லேம்ப்கான பட்டன்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு மேனுவல் ஏசி தான் வருது. ஸோ இதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஃப்ரண்ட்டில் 2 Type-C சார்ஜிங் போர்ட் அண்ட் ஆல்சோ ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இந்த இடத்துல தனியாக இருக்குது. அந்த டிசிடி கியர் பாக்ஸோட ஷிஃப்ட்டுக்கான கியர் லிவர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அண்ட் பார்க்கிங்க்கு தனியாக அந்த இடத்துல பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இது மட்டும் அந்த பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலேயே பண்ணாமல் இதை சுற்றி ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே தனியாக கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் டிரைவருக்கு ஒரு ஆம்பரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் க்ளோ பாக்ஸுமே நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லைட் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் கூலிங் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. அண்ட் ஏசி வென்ஸை சுற்றி ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷுமே வந்துருது. ஸோ இதான் அந்த ஓவரால் டேஷ்போர்ட். ஸோ அந்த சில்வர் கலர் பேட்டர்ன் அந்த டோர் வரைக்குமே கூட கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டே கிடையாது. மேனுவல் அட்ஜஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே எல்இடியில் தான் வருது. ஸோ இதில் பெருசாக அந்த நம்ம வந்து பட்ஜெட் ஃபோக்கஸ்டு ஒரு வேரியண்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு எதுவும் ஃபீல் ஆகலை. அண்ட் இதில் முக்கியமாக மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்விஸ்டிக் கிளாஸ் இதில் வராது. என் கனெக்டா வேரியண்ட்டில் இருந்தால் அக்விஸ்டிக் கிளாஸ் அப்படிங்கிறதுமே கிடைக்கும். பட் ஆனால் அந்த ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்டுமே நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அகாமடேட்டிவான ஒரு சீட்ஸ் தான் இந்த நிசான் டெக்டோனில் கிடைக்குது. ஸோ ஃபைனலி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்குறப்போ இந்த கார் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சாலிடான ஒரு பில்ட்டில் தான் இருக்குது. ஸோ அது வந்து இந்த டோர் தள்ளியே நமக்கு தெரியுது. நல்ல ப்ராமிசிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் அசென்டா வேரியன்ட் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பியூர்லி எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வித் டிசிடி கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது போகலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் அது வந்துட்டு செம்ம வேல்யூ ஃபார் மணி. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 18,94,000 rupees ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினோட ஆன் ரோட் ப்ரைசிங், அதாவது இதே சேம் அசென்டா வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 14.90 lakhs பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 4 lakhs ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1 லிட்டர் அண்ட் ஆல்சோ அந்த 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினுக்கு வருது. பிகாஸ் இது இன்ஜின் மட்டும் கிடையாது, டிசிடி கியர் பாக்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், மைலேஜ்லாம் எனக்கு பெருசாக தேவையில்லை அப்படின்னா தாராளமாக இந்த அசென்டால 1.3 லிட்டர் இன்ஜின் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்டுக்கு 17 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 or 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து இந்த 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வாரண்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காருக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்டி ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 3 years ரோட் சைட் அசிஸ்டன்ஸுமே இப்போ வந்து இந்த நிசான் டெக்டானுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த நிசான் டெக்டான் அசென்டா வேரியண்ட்டோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.